கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் உயிர்ப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இயேசுவை காண்போம் இறையாட்சி வழியாக மீண்டும் உயிர்ப்பு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். சாவே உன் வெற்றி எங்கே? சாவே உன் கொடுக்கு எங்கே? சாவு வீழ்ந்தது, வெற்றி கிடைத்தது. திருவெளிப்பாட்டாகமும் 1:18 சொல்லுகிறது, சாவுக்குட்பட்டேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கிறேன். இதைத்தான் யோபு 19:25 சொல்லுகிறார். என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அன்புக்குரியவர்களே, இறப்பு வாழ்வினுடைய முடிவல்ல, அது இறைவனிடம் செல்லும் வழி. மண்ணுக்குள் புதைக்கப்பட்ட விதை புதிய விருட்சமாக உதயமாகிறது போல, மறைந்த சூரியன் மறுபடியும் உதிப்பது இயற்கையினுடைய நியதி. எந்த மதத்திலும் இல்லாத சிறப்பு உயிர்ப்புக்கு நமக்கு உண்டு. மற்ற தெய்வங்கள் சிலுவையில் அறையப்படவில்லை, இறந்து உயிர்க்கவில்லை. ஆனால் இறந்த அனைவருக்கும் கடவுள் மாற்றுயிர் கொடுப்பார், இறந்த உடலுக்கு நிலையான வாழ்வளிப்பார் என்று நம்பிக்கை கொள்வோம். மார்க்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரத்தில் இயேசு அடக்கம் பண்ணப்பட்ட பிற்பாடு கல்லறையில் கல் மூடுகிறார்கள், சீல் வைக்கிறார்கள், காவல் காக்கிறார்கள். விடியற்காலையில் மதலேன் மரியாளும் சில பெண்களும் இயேசுவை அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையை நோக்கி கடந்து போகிறார்கள். போகிற வழியில் தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டு போகிறார்கள், ஒருவர் சொல்லிக் கொண்டு போகிறார்கள், இயேசுவை அடக்கம் பண்ணப்பட்ட கல்லறையின் வாயில் இருக்கிற கல்லை நமக்கு ஆக யார் புரட்டுவார்? அந்த கல்லை புரட்ட முடியாது. பெரிய ஒரு கல், சீல் வைக்கப்பட்ட கல், காவல் காக்கிற கல், நமக்காக யார் புரட்டுவார்? அந்த கல்லறையின் அருகில் போகும்போது கல் நீக்கப்பட்டிருந்தது. அந்த இடத்திலே காவல் தூதர்கள் கேட்கிறார்கள், நீங்கள் யாரை தேடுகிறீர்கள்? இதிலே அடக்கம் பண்ணப்பட்ட இயேசுவை தேடுகிறோம். யாரோ எங்க இயேசுவை காணவில்லை. அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் தேடுகிற இயேசு இங்கே இல்லை, நீங்கள் தேடுகிற இயேசு உயிர்த்து கலிலேயாவுக்கு சென்று கொண்டிருக்கிறார். நீங்கள் கலிலேயாவிலே போனால் இயேசுவை பார்க்கலாம். கலிலேயா என்றால் கலகங்கள் நிறைந்த இடம். கலிலேயாவுக்கு செல்வது என்பதன் பொருள் மீண்டும் புதிதாக ஆரம்பித்தல் என்பதாகும். மீண்டும் புதிதாக ஆரம்பித்தல் என்பதாகும். கலிலேயாவுக்கு செல்வது என்பது விளிம்புக்கு செல்வது என்றும் பொருள்படும். கலிலேயாவுக்கு செல்வது என்பது விளிம்புகளுக்கு செல்வது என்பது பொருள்படும். அன்புக்குரியவர்களே, கலிலேயாவுக்கு செல்வது என்பதன் பொருள் மீண்டும் புதிதாக ஆரம்பித்தல் என்பதாகும். சீடர்கள் ஆண்டவரை முதலில் சந்தித்த இடத்திற்கு, முதலில் அழைக்கப்பட்ட இடத்திற்கு திரும்பி செல்வது இதன் பொருள். நம் தோல்விகள் வழியே புதிய பாதைகளை அமைக்க விரும்பும் இறைவன் நம்மையும் கலிலேயாவுக்கு அழைக்கிறார். உயிர்த்த இறைவன் விடுக்கும் அழைப்பை ஏற்று புதிதாக துலங்குவோம். கலிலேயாவுக்கு செல்வது என்றால் கல்லறையிலிருந்து தூரமாக செல்வது என்பது பொருள். கடவுள் வழங்கும் வியப்புக்களை குறித்து நாம் அஞ்சுகிறோம். நமது கடவுள் இறந்த காலத்தை சேர்ந்தவர் அல்ல, அவர் இறந்தோரின் கடவுள் அல்ல, அவர் வாழ்வோரின் கடவுள். எதிர்பாராத நேரங்களிலும் இடங்களிலும் அவர் கதவுகளை திறந்து புதிய பாதைகளை அமைக்கிறார் உயிர்த்த இயேசு. கலிலேயாவுக்கு செல்வது என்றால் விளிம்புகளுக்கு செல்வது என்பது பொருள்.
விளிம்பு நிலையில் வாழும் மக்கள் எளியோர் வாழ்வில் மீண்டும் கண்டு கொள்வோம் என்ற ஒரு ஆழமான சிந்தனையை, கலிலேயாவுக்கு போனால் இயேசுவை காணலாம் என்ற நிலையிலே உள்ள வாழ்வு நம்மிலே செயல்பட்டு இயேசுவை காண்போம். அன்புக்குரியவர்களே, இந்த கலிலேயா என்று சொல்லும் போது பிரச்சனைக்கு உரியவர்கள் வாழ்ந்த இடம்தான் கலிலேயாகும். நாசரேத்து கலிலேயா பகுதியில் தான் இருக்கிறது. இதிலிருந்து நாம் அறிவது, கலிலேயா என்பது அந்நாளில் யூதர்களுக்கு கலகக்காரர்களின் கோட்டையாக, புரட்சியாளர்களின் பூமியாக இருந்துள்ளது. ஆகவேத்தான் நத்தனேல் நாசரேத் ஊரிலிருந்து நல்லது ஏதாவது வர முடியுமா என்று லூக்கா 13:1 சொல்லுகிறது. பிலாத்து பலி செலுத்திக் கொண்டிருந்த கலிலேயரை கொண்டார். ஆகவேத்தான் ரோமர் 10:21 இப்படியாக சொல்லப்படுகிறது, கலகக்கார மக்களினத்தின் மீது நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன். கலகக்காரர் மக்களினத்தார் மீது நாள்தோறும் நாள் முழுவதும் என் கைகளை நீட்டினேன் என்று இயேசு வெளிப்படுத்தினார். அன்புக்குரியவர்களே, கேரளாவிலே ராணி மேரி சிஸ்டரை அநேக குத்துகள் குத்தி அந்த சிஸ்டரை கொண்டு போட்டார்கள். ஆனால் கொலை செய்யப்பட்டவரை அந்த குடும்பம் மன்னித்தது. அந்த கொலையாளி அந்த குடும்பத்திலே மன்னித்தவர்கள் வழியாக அவன் கிறிஸ்துவை கண்டு கொள்ளக்கூடியவராக மாறிவிட்டார். உயிர்த்த இயேசுவை எங்கே காணலாம்? கலகங்கள் நிறைந்த கலகக்காரர்களுடைய மத்தியிலே, பிரச்சனைகள் உள்ள இடத்திலே காணக்கூடியவர்களாக மாற வேண்டும். பிரியமானவர்களே, விடுதலை பயணம் 1ஆம் அதிகாரத்தில் எபிரேய மாந்தர்களுக்கு பிறக்கிற குழந்தைகளை கொல்வதற்கு அரசன் கட்டளையிட்டார். யாருக்கு? மருத்துவச்சிகள் 2 பேருக்கு, செவிராள் பூவாள். ஆனால் அந்த மருத்துவச்சிகள் அந்த குழந்தையை கொல்லவில்லை. பிரசவ நேரத்திலே குழந்தைகளை கொல்லவில்லை. அரசன் கூப்பிட்டு கேட்கிறார், நீங்கள் எந்த காரணத்தின் முன்னிட்டு குழந்தைகளை கொல்லாமல் விடுகிறீர்கள்? அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் போவதற்கு முன்பே பிரசவம் நடக்கிறது. ஆகவே அந்த குழந்தைகளை கொல்ல எங்களால் முடியவில்லை. மருத்துவச்சிகள் கடவுளுக்கு பயந்து நல்லது செய்ததினால் மருத்துவச்சிகளுடைய குடும்பங்களை கடவுள் தழைக்க செய்தார். பிரச்சனை, கலகங்கள், திண்மை செய்வதற்கான நிலைகள், அழிக்கிற நிலைகளுக்குள்ள வாய்ப்புகள் வந்த பொழுதும் கூட செய்யவில்லை. அதிலே கடவுளை காணக்கூடியவர்களாக மாற வேண்டும். ஆகவே உயிர்த்த இயேசுவை எங்கே காணலாம்? இந்த நிலையை முதல்ல உங்களுக்கு இப்பொழுது வெளிப்படுத்தினேன். 2ஆவதாக, உயிர்த்த இயேசுவை எங்கே காணலாம்? உயிர்த்த இயேசு ஒரு தோட்டக்காரனாக வெளிப்பட்டார். ஒரு தோட்டக்காரனாக. நாம் இந்த உலகத்திலே சாதாரண தோட்டக்காரர்கள், சாதாரண வேலை செய்கிற மக்களிலே நாம் இயேசுவை காணக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். புனித மதர் தெரேசாவினுடைய வாழ்விலே சாதாரண எளிய மக்களிலே, கஷ்டப்பட்ட மக்களிலே, பாதிக்கப்பட்ட மக்களிலே, சாதாரண தோட்டக்காரர்களிலே, அனாதைகளிலே, கைவிடப்பட்டவர்களிலே அவர்கள் பணிவிடை செய்து இயேசுவை கண்டார்கள். அன்பானவர்களே, சாலமோனுடைய 40 வருடைய ஆட்சியிலே எந்த குறைகள் இல்லாமல் இருந்ததா? சாலமோனுடைய ஆட்சியை அறிந்து பக்கத்து நாட்டு சேபா நாட்டு அரசி இந்த சாலமோன் அரசனை பார்க்க வருகிறாள். வரும்பொழுது தோட்டக்காரனை முதல்ல பார்க்கிறார். பார்த்துவிட்டு இது ஒருவேளை சாலமோன் மன்னராக இருக்குமோ என்று யோசிக்கிறார். காரணம், தோட்டக்காரர்களையும் அரசனுடைய சாப்பாடு, அரச உடை, அரசன் தங்குற இடத்தை போல உள்ள இடங்களை
சாதாரண அடித்தட்டு வேலையாட்களுக்கும் கொடுத்திருந்தார். ஆகவே தான் சேபா நாட்டு அரசி தோட்டக்காரரை பார்த்து சாலமோன் மன்னராக இருக்க முடியுமோ என்று எண்ணினாள். சாதாரண தோட்டக்காரர்களிலே நாம் இயேசுவை காணக்கூடியவராக, சாதாரண தோட்டக்காரர்களிலே இயேசுவை காணக்கூடிய ஒரு வாழ்வு நம்மிலே மலரட்டும். மூன்றாவதாக, உயிர்த்த இயேசுவை எங்கே எப்படி காணலாம்? உயிர்த்த இயேசு தன்னுடைய காயங்களை வெளிப்படுத்தினார். பயந்திருந்த சீடர்களுடைய மத்தியிலே காயங்களை வெளிப்படுத்தி தன்னை வெளிப்படுத்தினார். அந்த நேரத்திலே தோமஸ் இல்லை, தோமையார் இல்லை. மற்ற சீடர்கள் சொன்னார்கள், நாங்கள் இயேசுவை கண்டு கொண்டோம், உயிர்த்த இயேசுவை கண்டு கொண்டோம். தோமா சொன்னார், நான் அவரை நேரிட்டு காணாமல் விசுவசிக்க மாட்டேன். இயேசு மீண்டும் தோன்றினார், உங்களுக்கு சமாதானம். தோமையாரை கூப்பிட்டு சொன்னார், உன்னுடைய விரலை என்னுடைய விலாவிலை கொண்டு போடென்று. அப்பொழுதுதான் தோமையார் சொன்னார், என் ஆண்டவரே, என் தேவனே என்று கூப்பிட்டார். உயிர்த்த இயேசுவை காயத்தின் வழியாக கண்டு கொண்டார்கள். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு எவ்வளவு காயங்கள், மனிதனுடைய உள்ளத்திலே எவ்வளவு காயங்கள். எரேமியாவினுடைய புலம்பல் 2:13 சொல்கிறது, உன்னுடைய காயங்கள் சமுத்திரத்தை விட பெரிதாக இருக்கிறதே, இதிலிருந்து உன்னை குணமாக்குறவர் யார் என்று சொல்லப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, ஏல்கனா அன்னாளுக்கு குழந்தை இல்லை. அன்னாள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்த பொழுது அவளுடைய உள்ளத்தின் உடைவிலே உதடுகள் புலம்பியதா. இதை பார்த்து ஏலி குரு சொன்னார், இவள் குடித்துவிட்டு மதுபானம் அருந்தி உதடுகள் புலம்புகிறது என்று சொன்னார். அப்படி அல்ல. ஆனால் தன்னுடைய கணவர் அன்னாளை பார்த்து சொன்னார், அண்ணா, நான் உனக்கு 10 மக்களை விட பெரிதல்லவா? இந்த குழந்தை இல்லை என்று சொன்ன அந்த உள் காயத்திலே இந்த ஏல்கனா சொல்லும் பொழுது அவருடைய உள்ளத்திலே பெரிய ஒரு அமைதி. ஆகவே காயங்கள் உள்ள இடத்திலே இயேசுவை காண வேண்டும். ஆகவே காயங்கள் எங்குண்டோ அதிலே இயேசுவை காணக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வு மலர வேண்டும். மேக்சிமிலியன் கோல்பே என்ற ஃபாதர் தன்னோடு இருந்த அந்த கைதிகளுக்கு பட்டினி சாவு போட்டார்கள். ஒருவன் சாக வேண்டிய நேரம் வந்த போது அவனுடைய மனைவி மக்களை நினைத்து அழுதார். மேக்சிமிலியன் கோல்பே ஃபாதர் சொன்னார், இந்த நபரை விடுவித்து எனக்கு தண்டனை கொடுங்கள். அந்த காயத்தை பார்க்கிறார், மனைவி மக்களை பற்றி உள்ள அந்த காயத்தை பார்க்கிறார். இவனை விடுவித்து விட்டு எனக்கு தண்டனை கொடுங்கள். காயங்களிலே இயேசுவை காணக்கூடியவர்களாக, காயங்களை உண்டாக்குறவர்களாக அல்ல, காயங்களை ஆற்றுகிறவர்களாக இருந்து வாழும் பொழுது காயங்கள் நிறைந்த இயேசுவை, உயிர்த்த இயேசுவை நாம் காண முடியும். அன்புக்குரியவர்களே, காயப்படாமல் வெற்றி பெற்ற போர் வீரர்கள் இல்லை. உழைப்பின்றி முன்னேற்றம் கண்ட மேதைகள் இல்லை. தவறிவிடாமல் நடக்க கற்றுக்கொண்ட குழந்தைகள் இல்லை. காயப்படாத உறவுகள் ஆழம் காண்பதில்லை. நான்காவதாக, எப்படி காணலாம்? இயேசு ஒரு வழிப்போக்கனாக வெளிப்பட்டார். எருசலேமில் இருந்து எம்மாவுக்கு 2 சீடர்கள் போகிறார்கள் பயந்து. எருசலேம் முதல் எம்மாவு வரையிலும் 11 கிலோமீட்டர். இந்த 2 சீடர்கள் 11 கிலோமீட்டர் வரைத்தான் போக வேண்டியவர்கள். ஆனால் இயேசு இந்த 11 கிலோமீட்டரை தாண்டி போகிறவராக ஒரு வழிப்போக்கனாக நடந்து கொண்டார். இந்த வழிப்போக்கனாக செயல்பட்ட இயேசுவை இந்த 2 சீடர்களும் கண்டு கொண்டார்கள். எப்படி இருக்கும்? நாம் பைபிளிலே தாவீதனுடைய உறவினர்களை எதிரிகள் வந்து வீட்டை தாக்கி கொள்ளையிட்டு அந்த வீட்டில் உள்ளவர்களை கடத்தி கொண்டு போனார்கள். இதை அறிந்த தாவீதும் வேலையாட்களும் சேர்ந்து இந்த எதிரிகளை கண்டுபிடிக்க போகிறார்கள். போகிற வழியில் ஒரு ஓடையிலே ஒரு வழிப்போக்கன் படுத்திருந்தான். அவனை போய் சந்திக்கும் போது, அவன் யார்?
அவன் எதிரி. அந்த எதிரி இடத்துல கேட்கிற, நீ யாரப்பா? அவன் சொன்னான், உங்களுடைய எதிரியினுடைய கூட்டத்தில் உள்ளவன் நான். எனக்கு ஒரு உடல்நலம், வயிற்றுப்போக்கு வியாதி வந்ததினாலே என்னை இந்த ஓடையில விட்டுவிட்டு அவர்கள் போய்விட்டார்கள். தாவீது அவருக்கு வேண்டிய பணிவிடைகளை செய்தான். வழிப்போக்கனிலே கடவுளை காண வேண்டும். வழிப்போக்கனிலே தாவீது கடவுளை கண்டார். என் அன்புக்குரியவர்களே, ஆகவேத்தான் தாவீதை பற்றி ஆண்டவர் சொன்னார், இவன் என் இதயத்துக்கு உகந்த நண்பன், நான் விரும்புவதையே இவன் செய்வான். வழிப்போக்கன், தெரியாதவன், வழிப்போக்கர்கள். ஒரு முறை ஒரு ரோட்டு ஓரத்திலே ஒருவன் பிச்சை எடுத்துக் கொண்டு இருந்தான். எல்லாரும் காசு போட்டார்கள். ஒருவன் தம்பி என்று சொன்னார். அவன் காலை பிடித்து கொண்டு சொன்னார், எல்லாரும் எனக்கு காசு போட்டார்கள், ஆனா தம்பி என்று சொல்றதுக்கு யாருமே இல்லை என்று சொல்லி அவர்களே தெய்வத்தை காணக்கூடிய ஒரு மனநிலை அவனுக்கு உருவானதா. ஒரு சிறிய பாப்பாவினுடைய கரத்திலே கொஞ்சம் காயின்ஸ் இருந்தது. அந்த காயின்ஸை ஆலயத்திலே காணிக்கையாக கொண்டு போவதற்கு ஒரு மண் உண்டியலிலே கொண்டு போய் கொண்டிருந்தான். அது கீழே விழுந்து நொறுங்கி அந்த காயின்ஸ் எல்லாம், அந்த மண் உண்டியல் இந்த காயின்ஸ் எல்லாம் வெளியே சிந்தப்பட்டது. ஒரு மனிதர் அதை எடுத்து கொடுத்தாராம், ஹெல்ப் பண்ணி கொடுத்தார். இந்த பாப்பா அந்த உதவி செய்த கரத்தை பார்த்து இப்படி சொன்னதா, ஆர் யூ காட்? நீ கடவுளா? யாருக்கும் தெரியாத ஒரு நபர், அந்த பாப்பாவுக்கும் தெரியாது, அந்த பெரியவருக்கும் தெரியாது. ஆனால் வழிப்போக்கர்களிலே வழியிலே போய்கொண்டிருந்தவர்களுக்கு உதவி செய்த போது, ஆர் யூ காட்? நீ ஒரு கடவுளா? கடவுளை காணக்கூடியதலை. கள்வருடைய கையில் அகப்பட்ட குற்றிராய் கிடந்தவருக்கு உதவி செய்தவர், நீ ஒரு கடவுளா? குட் சமாரியன். ஆகவே வழிப்போக்கர்களிலே யாருக்கும் தெரியாதவர்கள், அவர்களுக்கு நாம் உதவிகள் செய்வது, அவர்களுக்கு வேண்டியதை நாம் செய்வது, அவர்களிலே உயிர்த்த இயேசுவை காணக்கூடிய, உயிர்த்த இயேசு வழிப்போக்கராக செயல்பட்டது போல, அந்த வழிப்போக்கராக போன அவர்களே அவரை அந்த 2 சீடர்கள் கண்டு கொண்டது போல, நாம் நம்முடைய வாழ்வும் அமைய உயிர்த்த இயேசுவை காணக்கூடியவர்களாக மாறும். அன்புக்குரியவர்களே, உயிர்த்த இயேசுவை நம்முடைய வாழ்விலே இறை வார்த்தையை மையப்படுத்தும் போது காணலாம். இயேசு 2 சீடர்களுக்கு, எம்மாவுசு சென்ற சீடர்களுக்கு அவர் இறை வார்த்தையை பகிர்ந்த பொழுது அவருடைய உள்ளம் திறக்கப்பட்டு இயேசுவை கண்டு கொண்டார்கள். ஆகவே யோவான் 8:37 சொல்லுகிறது, என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம்பெறாதலால் நீங்கள் என்னை கொல்ல முயல்கிறீர்கள். என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம்பெறாததால் நீங்கள் என்னை கொல்ல முயல்கிறீர்கள். திருத்துதர் பணி 17:2 படித்து பாருங்கள். புனித பவுல் மறைநூலை அடிப்படையாக வைத்து வாதாடினார். 2 அரசராகமத்திலே 22, 23 அதிகாரங்களை படிக்கும் பொழுது, ஜோசியா அரசர் காலத்தில் எருசலேம் ஆலயம் பழுதடைந்து கிடந்தது. அதை சரி பண்ணுவதற்கு ஆட்களை அனுப்பி அதை பார்க்க செய்த போது ஒரு அறை பூட்டப்பட்டு இருந்தது. அந்த அறையை திறக்க சொன்னார். அதிலே திருச்சட்ட நூலை கண்டெடுத்தார்கள். அதை வாசிக்க சொன்னார், வாசித்தார்கள். ஜோசிய அரசர் சொன்னார், இதுவரையிலும் பாஸ்கா கொண்டாடப்பட்டது இந்த திருச்சட்ட நூலுக்கு எதிராக. இப்பொழுது சொல்லுகிற இந்த திருச்சட்ட நூல் என்ன சொல்லுகிறதோ அதன்படி பாஸ்காவை கொண்டாடுங்கள். பிரியமானவர்களே, 2 தீமோத்தேயு 1:10 சொல்லுகிறது, சாவை அழித்து அழியா வாழ்வை நற்செய்தி வழியாக ஒளிரச் செய்தார். இயேசு காவியத்தை எழுதிய கண்ணதாசன் இப்படியாக எழுதியிருக்கிறார், தத்துவ ஞானம் புத்துயிர் பெற்றது யூத நிலத்தினிலே, சத்திய வேதம் நின்று நிலைத்தது தாரணி மீதினிலே, எத்தனை உண்மைகள் வந்து பிறந்தது இயேசு பிறந்ததிலே, இத்தனை நாளும் மானிடன் வாழ்வது இயேசுவின் வார்த்தையிலே. மனுஷன் அப்பத்தினால் மட்டுமல்ல, கடவுளுடைய வாயினின்று வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் உயிர் வாழ்கிறார். பிரியமானவர்களே, புனித மதர் தெரேசாவினுடைய வாழ்வை தொட்டது ஒரு வார்த்தை, நீ சின்ன சிறிய இவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தான். புனித சவேரியாருடைய வாழ்க்கையை தொட்டது
உலகமெல்லாம் தனதாக்கி கொண்டாலும் ஆத்துமத்தை இழந்தால் பலன் என்ன? இந்த அசசியாருடைய வாழ்க்கையை தொட்டது, உன் உடைமையெல்லாம் விட்டு ஏழைகளுக்கு கொடு. புனித அகஸ்தீனாருடைய வாழ்வை தொட்டது, இருள் முடிய போகிறது, பகல் அண்மையில் உள்ளது, பகலுக்குரிய காரியங்களை அணிந்து கொள். ஆகவே ஒரு வார்த்தை தன்னுடைய வாழ்க்கையை மாற்றி இயேசுவை கண்டு கொள்ளக்கூடிய நிலைக்கு உயர்த்தியது. அன்பானவர்களே, தேவசகாயம் பிள்ளையினுடைய வாழ்விலே பைபிள் கொடுக்கப்பட்டு பைபிளை வாசித்து அவர் இயேசுவை கண்டு கொண்டார். ஆம், இறைவார்த்தை வழியாக உயிர்த்த இயேசுவை காணக்கூடியவர்களாக நம்முடைய வாழ்வு மலரட்டும். ஆறாவதாக, உயிர்த்த இயேசுவை அப்பம் விற்குதலில் கண்டு கொள்ளலாம். இந்த எம்மாவுசு சென்ற 2 சீடர்களுடைய மத்தியிலே இயேசு அப்பத்தை எடுத்து அவர்களுக்கு பிட்டு கொடுக்கும் போது அவருடைய கண்கள் திறக்கப்பட்டு இயேசுவை கண்டு கொண்டார்கள். எங்கே அப்பம் விற்குதல் உண்டோ அங்கே இயேசுவை கண்டு கொள்ளலாம். ஆதி கிறிஸ்தவ மக்கள், தொடக்க கால கிறிஸ்தவர்கள் அப்பம் விற்குதலில் நிலையாயிருந்தார்கள். ஒரு சிறுவனிடத்தில் 5 அப்பம் 2 மீன் இருந்தது. அதை இயேசுவை கரத்திலே கொடுத்து 5000 பேருக்கு பகிர்ந்து கொடுத்தார். மீதி எடுத்தார். இயேசுவை கண்டு கொண்டார்கள். இயேசு அப்பத்தை எடுத்து நன்றி கூறி வாழ்த்தி போற்றி அதை பிட்டு அதை கொடுத்தார். பிரியமானவர்களே, எடுக்காத அப்பம், நன்றி கூறாத அப்பம், வாழ்த்தாத அப்பம், போற்றாத அப்பம், நன்றி கூறாத அப்பம், பிற்காத அப்பம், கொடுக்காத அப்பம் பெருகாத. இதை செய்யும் போது இதிலே இயேசுவை கண்டு கொள்ளலாம். இதிலே உயிர்த்த இயேசுவை நாம் கண்டு கொள்ளலாம். பசியாயிருந்தே உண்ண கொடுத்தாயா? இவர்களுக்கு செய்த போதெல்லாம் எனக்கே செய்தாய். அன்புக்குரியவர்களே, 7ஆவதாக உயிர்த்த இயேசுவை நம்முடைய வாழ்விலே எப்படி கண்டு கொள்ளலாம் என்றால், இந்த எம்மாவுஸ் என்ற 2 திருத்தூதர்களும் 2 சீடர்களும் மீண்டும் அவர்கள் எருசலேமுக்கு வருகிறார்கள். இந்த வெளிச்சத்தின் இடமாகிய எருசலேமில் வருகிறார்கள். வந்து மற்ற சீடர்களோடு இணைகிறார்கள். ஒரு யூனிட்டி, ஒரு ஒற்றுமை, ஒரு இணைதல், இதிலே இயேசுவை காணலாம். பைபிள் சொல்லுகிறது, யோவான் 17:21 எல்லாரும் ஒன்றாயிருப்பார்களாக. தந்தையே, நீர் என்னுள்ளும் நான் உம்முள்ளும் இருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருப்பார்களாக. 1 கொரிந்தியர் 1:10 முதல் 17 முடியுள்ள வசனங்களை படிக்கும் போது, நீங்கள் ஒத்த கருத்துடையவர்கள் ஆகிருங்கள், உங்களிடையே பிளவுகள் வேண்டாம், ஒரே மனமும் ஒரே நோக்கமும் கொண்டிருங்கள். பிளவுகள் உள்ள இடத்திலே, பிரிவுகள் உள்ள இடத்திலே இயேசுவை காண முடியாது. அன்புக்குரியவர்களே, பிரிந்த வாழ்வு, பிளவுவிட்ட வாழ்வு, ஒற்றுமை இல்லாத வாழ்வு, ஒரு ஒருங்கிணைந்த செயல்பாடுகள் இல்லாத செயல்பாடுகளிலே நிச்சயம் இயேசுவை காண முடியாது. ஆகவே யூனிட்டி, ஒற்றுமையிலே உயிர்த்த இயேசுவை காணக்கூடிய மக்களாக செயல்பட இந்த நல்ல நாளிலே, இந்த உயிர்ப்பு பெருவிழாவிலே உயிர்த்த இயேசுவை எப்படி காணலாம் என்ற ஒரு சில ஆழமான சிந்தனை செய்திகள் வழியாக கடவுள் நம்மோடு பேசி இருக்கிறார். இந்த உயிர்ப்பு பெருவிழாவிலே உங்களை வாழ்த்தி செபித்து இதனுடைய பலன்கள் உங்களுக்கு உண்டாகி உயிர்த்த இயேசுவை வாழ்விலே, வாழ்வின் செயல்களிலே காணக்கூடியவர்களாக வாழ வாழ்த்தி செபிக்கிறேன். கடவுள் துணை செய்வாராக. ஆமென். உயிர்த்த இயேசு சீடர்களோடு உடனிருந்து செயல்பட்டது போல நம் ஒவ்வொருவரிலும் இருந்து செயல்படுவாராக. ஆமென். எம்மாவு வழியில் இயேசு கூட வருவதால் என் கலக்கமும் பயமும் நீங்குதையா. எம்மாவு வழியில் இயேசு கூட வருவதால் என் கலக்கமும் பயமும் நீங்குதையா. மறைநூலை விளக்கி உரையாடும் வேளையில் மனதிலே அருளொளி வீசுதையா.
மறைநூலை விளக்கி உரையாடும் வேளையில் மனதிலே அருளொளி வீசுதையா. என் ஜபத்திற்கு பதிலும் நீயே. இருக்கின்றவராக இருக்கின்ற இறைவா, நான் வாழ்வதும் இயங்குவதும் இருப்பதும்